அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். 100 days 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 16. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன், அதில் சொல்கிறேன் நான். ஒரு கிளாஸில் வந்து 1/2 glass ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து போட்டுக்கோங்க பிளெண்டரில். அதுக்கப்புறமா 1/3 கப் ஆஃப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸ் அப்படி இல்லைன்னா எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அதுதான் கடைசி வரையுமே யூஸ் பண்ணுங்கள். என்னடா இவ கேக்லாம் பேக் பண்ணுறாளே, பெரிய பேக்கர்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு சத்தியமாக பேக்கிங்லாம் சுத்தமாக தெரியாது. எனக்கு சமைக்கவே முதல்ல வராது. இதில் எங்கேருந்து நான் பேக்கிங்லாம் சும்மா சரி வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதெல்லாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த கிளாஸில் வந்து 1/2 glass ஆஃப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் மில்க்கும் வந்து சேம் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நீங்கள் காய்ச்சி போடணும்னு கிடையாது, நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து சோடா உப்பு இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்கிட்ட சோடா உப்பு இல்லை, அதனால நான் பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் என்னடா சாக்லேட் கேக்கில் போடுறாலே நினைக்காதீங்க, பட் டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் எப்படி இருக்குமோ சொல்லி தான் ஆட் பண்ணேன், பட் உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க, அந்த வெண்ணிலா எசன்ஸ்க்கும் சாக்லேட் ஃப்ளேவருக்கும். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்குக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு மைதா மாவு வந்து 1/3 கப் ஆஃப் வந்து நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ரூமில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே, அவளுக்காக தான் வந்து நான் ஸ்பெஷலாக கேக் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லி சத்தியமாக இங்கே யாருக்குமே தெரியாது. என்னை நம்பி கேக் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் கேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு நிற்கிறேன். அதுக்கப்புறமா கோகோ பவுடர் வந்து நீங்கள் வந்து 1/2 கப் வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே சேர்த்து திரும்பி ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அரைக்க தேவையில்லை, சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, நான் ஏர் ஃப்ரையரில் தானே வைக்க போகிறேன், அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா பவுடர் எடுத்து டஸ்ட்டு பண்ணி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வந்து மாவை வந்து அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரையர் வந்து 160 டிகிரியில் வந்து 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் அந்த கேக் பேட்டரில் வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஃப்ளேவருக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். தென் கேக்கை எடுத்து ஏர் ஃப்ரையர் உள்ளே வச்ச பிறகு 160 டிகிரியில் வந்து 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு ஏர் ஃப்ரையருக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஸோ வந்து பார்த்துக்கோங்க. கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துருந்துச்சு. இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பை.